பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நியூ லைஃப் பெனியல் கரிஷ்மா சர்ச்சின் சார்பாக உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கேட்டிருப்போம். இந்த வாரமும் கூட மன்னிப்பும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய விமர்சனங்களே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க எப்போதும் காத்திருக்கிறோம். ப்ளீஸ் லைக் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் and also share. Thank you. God bless you all. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேர ஆராதனையுமாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கடந்த வாரத்திலே கீழ்ப்படிதலும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே பார்த்தோம். எப்படி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், ஈசாக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார், நோவா கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதே சமயம் ஆதாம் தன் வாழ்க்கையில் கீழ்ப்படிய மறுத்து கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை நேரத்திலுமாக நாம் இன்றைக்கு மன்னித்தலும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு மன்னித்தலும் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு என்ன காரணம், ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு ஒரு மன்னிக்கிற குணம் நம்மிடத்தில் இல்லாமல் போவதுதான். வேதாகமத்துடைய அடிப்படையை பாருங்க, மன்னிப்பு தான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிஸ்தானமே மன்னிப்பு தான். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவர் செய்த காரியம், மனுக்குலம் செய்த பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு தான் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஏனென்றால் ஆதி முதற்கொண்டு மனிதர்கள் செய்த பாவங்கள், துரோகங்கள் சொல்லி மாளாது. தன்னை படைத்த தேவனையே, தன்னை உருவாக்கி தனக்கு ஜீவனை கொடுத்த தேவனையே மறந்தவர்களாய் அந்நிய தேவர்களை பின்பற்றி தெய்வம் அல்லாதவர்களுக்கு ஆராதனை செய்து அவர்கள் தேவனை கோபப்படுத்துகிற துரோகம் இருக்கு பாருங்க, அது சொல்லி மாளாது. ஆனாலும் அப்படிப்பட்ட துரோகம் செய்தவர்களையும் தெய்வம் அல்லாதவர்களை தெய்வமாய் அவர்கள் அங்கீகரித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த அந்த காலங்களையும் கூட ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட தேவனாய கர்த்தர் விருப்பம் உள்ளவராகவே அவர் காணப்பட்டார். ஆம் அருமையானவர்களே, இந்த நாளிலுமாய் நீங்கள் மன்னிக்க சித்தமானால் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். நீங்கள் மன்னிக்கிற மனதுள்ளாய் இருந்தால் தேவன் உடனே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நீங்கள் காண்பீர்கள். மன்னிக்க மாட்டோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதிருங்கள், தேவனுடைய நன்மைகளை எதிர்பார்க்காதிருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நாம் தெரிந்து கொள்கிற ஒரு மனிதன் யார் என்று கேட்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அவருடைய சரித்திரமானது 37வது அதிகாரத்திலிருந்து யோசேப்புடைய சரித்திரமானது தொடங்குகிறதாக இருக்கிறது. இவர் தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு 11வது குமாரன், மிகவும் செல்லமான மகன், அதிகமாய் தன் தகப்பனால் நேசிக்கப்பட்ட ஒரு மகன். ஆனபடினால் விசேஷமான ஆடைகள் எல்லாம் தன் தகப்பனாகிய யாக்கோப்பிடத்திலே இருந்து அவர் பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். இதனாலேயே அவர் அண்ணன் தம்பி 10 பேருக்கு ஒரே பொறாமை. எப்ப பார்த்தாலும் நம்முடைய தம்பியைத்தானே ஆண்டவர் அப்பா நேசிக்கிறாரு, தம்பிக்கு தானே எல்லாம் செய்து கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை காய்கமரமாய் தன் சகோதரர்கள் பார்த்தார்கள்.
அவன் மேல ஒரு பொறாமை உண்டாகிவிட்டது. அவன் மேல சொல்லப்போனால் ஒரு கொலை வெறிய அவர்களுக்கு உண்டாகிவிட்டது. ஐயோ, 11 பேர்களுக்கும் அடுத்த ஒரு மகன் அல்லவா, எல்லாருக்கும் இளைய ஒரு மகன் அல்லவா என்று கூட நினைக்காதபடி அவன் மேல பொறாமை கொண்டு அவர்கள் கேடான காரியங்களை செய்வதற்கு அங்கே முயற்சிக்கிறார்கள். இதனுடைய ஒரு பாகமாக யோசேப்பு வளர்ந்து வரும் காலத்திலே அவருடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறாரே, நீ உன் சகோதரர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தலைவனாய் இருப்பாய், உன் தாயும் உன் தகப்பனும் கூட உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி தேவன் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தை அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தரிசனத்தை அவர் தகப்பனாரும் சகோதரர்களும் கேட்டபோது இன்னும் அதிகமாய் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை பகைக்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆனால் இது யோசேப்புக்கு ஒன்றுமே அறியாத ஒரு சின்ன வயசு. அவன் ஒரு கள்ளம் கவனமற்றவனாக வாழ்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியெல்லாம் தன் அண்ணன்மார் பகைக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் எதுவும் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லி அவன் ஒரு நாளும் தன் இருதயத்தில் நினைத்ததே கிடையாது. ஒரு நாள் அவருடைய தகப்பன் சொல்கிறாரு, யோசேப்பு, நீ வா, தூரத்திலே உன் அண்ணன்மார்கள் உன் சகோதரர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ போய் இந்த சாப்பாடு ஆகாரங்களை நீ கொடுத்துட்டு வா என்று சொல்லி இந்த 17 வயதான சின்ன அந்த குமாரனை தன் தகப்பனாய் யாக்கோப்பு தன் சகோதரிடத்திலே அனுப்புகிறார். இவனும் பல இடங்களிலே அவர்களை தேடி தேடி அங்கே தோத்தான் என்கிற ஒரு இடத்துக்கு அவர்கள் இருப்பதை அறிந்து அந்த தோத்தானுக்கு அவன் கடந்து போகிறான். அவன் வருவதை தூரத்தில் இருந்த அவன் சகோதரர்கள் கண்டு கொண்டார்கள். ஏனென்றால் அவன் போட்டிருந்த ஆடையானது ஒரு வித்தியாசமான ஒரு பல வருணமான ஒரு அங்கி என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது தூரத்திலிருந்து வரும்போதே அவர்களுக்கு அடையாளம் தெரிந்து விட்டது. வருகிறவன் வேற யாரும் அல்ல, நம்முடைய தம்பி தான், சொப்பனக்காரன் தான் என்று சொல்லி அவனை அடையாளம் கண்டு கொண்டு இன்னைக்கு வரட்டும், அப்பா வேற அவங்க கூட வரல, வீட்டில் இருக்காரு, இவன் தனிமையத்தான வர்றான், இவன் இன்னைக்கு கொன்று அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை பார்க்கலாம் என்று ஒரு பெரிய காய் கமரத்தோடு கூட அவர்கள் முடிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவனை கொன்று அவன் இரத்தத்தை ஒரு மிருகத்தினுடைய இரத்தத்திலே தோலிலே தோய்த்து அவன் வஸ்திரத்தை மிருகத்தின் ரத்தத்திலே தோய்த்து அவனை தகப்பனிடத்திலே அனுப்பலாம் என்ற குறிக்கோள் கூட இருக்கிறார். ஒரு மிருகம் அவனை அடித்து கொண்டு விட்டது என்று ஒரு கதை கட்டி விடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனாலும் பாருங்க, அவன் கிட்ட வருகிறான். அவன் வந்த போது ரூபன் அதை தடுத்து, நம்முடைய சகோதரனுக்கு நாம் ஏன் துரோகம் செய்யணும், குற்றமில்லாத இரத்தத்தை நாம் ஏன் சிந்தணும் என்று சொல்லி அவனை கொல்ல வேண்டாம், இந்த பாழான குழியிலே போட்டு விடுவோம் என்று சொல்லி அந்த பாழான குழி, ஆழமான ஒரு குழி, தண்ணீர் இல்லாத சேரும் சகதியும் நிறைந்ததான ஒரு குழி, அந்த குழியிலே 17 வயது தடை தம்பியை ஈவு இரக்கமில்லாமல் அவர்களை தூக்கி உள்ளே போட்டு விடுகிறார்கள். போட்டுவிட்ட பிற்பாடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார்களாம். எத்தனை குடும்பம் பாருங்க, தனக்கு சாப்பாடு கொண்டு வந்த தம்பி அவர் கொண்டு எல்லா சாப்பாடையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவனை குழியில தூக்கி போட்டுட்டு அவன் சாகட்டும் என்று, இங்கேயே தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம சாகட்டும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவங்க எல்லாம் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாம் திருப்தியாய் தன் தம்பி கொண்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே அவள் ஹாயா உட்கார்ந்து இருக்கும் போது தூரத்துல இஸ்மவேலர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் வியாபார விஷயமாய் எகிப்துக்கு போகிறதை, ஒட்டகங்களிலே போகிறதை அவர்கள் காண்கிறார்கள். உடனே அவர்களுக்கு ஒரு யோசனை. யூதா சொல்கிறான், நம்முடைய தம்பியை கொல்வதனால் நமக்கு லாபம் என்ன, அவனை இந்த இஸ்மவேலர்களிடத்தில் நாம் விற்று போடுவோம் என்று சொல்லி அவனை குழியில இருந்து தூக்கி எடுத்து, அந்த வழியில போற இஸ்மவேலர்களை நிறுத்தி விலை பேசி 20 வெள்ளிக்காசுக்கு என் தம்பியை கொடுக்கிறோம், நீங்க இஷ்டப்படி நீங்க அவனை அடிமையாய் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த எகிப்து போகிற அந்த இஸ்மவேலரிடத்திலே அவர்கள் தன் தம்பியை விற்று போடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, 2 கொடூரமான சம்பவம். தனக்கு சாப்பாடு கொடுக்காட்டிலும் பரவாயில்ல, குழியில தூக்கி போட்ட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். பாருங்க, அந்த 17 வயசு நிச்சயம் ஞாபகம் இருக்கும் யோசேப்புக்கு. என்ன மாதிரி இதெல்லாம் செய்தார்களே. இன்னைக்குள்ள பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, 10 வயசுல
என்ன நடந்தாலும் அதை அப்படியே சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஐயோ என்னை குழியில இருந்து எடுத்து ஊர் பேர் தெரியாத யாரிடத்திலோ கொண்டு போய் என்னை 20 காசு வாங்கி வெள்ளிக்காசு வாங்கிட்டு என்னை விற்று போடுகிறாளே என்று சொல்லி அதுவும் தெரியும். அந்த நேரத்தில் எல்லாம் இந்த யோசேப்பு அழுததாகவோ தன் சகோதரர்களை குறை சொன்னதாகவோ அல்லாவிட்டால் அப்பாட்ட எப்படியாவது சொல்ல வேண்டும் அவர்களை மிரட்டினதாகவோ நீங்கள் ஒரு இடத்திலும் அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் வாசிக்கவே முடியாது. அவன் எல்லாவற்றிலும் அமைதலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, காரணம் என்ன? அவனுக்குள்ள ஒரு மன்னிக்கிற ஒரு சுபாவம் இந்த யோசேப்புகள் சிறு வயதுக்குள்ளே இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் காட்டி கொடுப்பது இல்லையா? அண்ணன் செய்கிற தவறை அப்பாட்ட சொல்றது இல்லையா? அக்கா செய்கிற தவறை தங்கச்சிகள் அம்மா அப்பாட்ட சொல்றது இல்லையா? சொல்லிவிடுவாங்க. ஆனால் யோசேப்பு அதெல்லாம் சொல்லலை. நடக்கிறது நடக்கட்டும் என்று அவர் ஒரு மன்னிப்பில் சிறந்தவனாக தன்னுடைய சகோதரர்கள் செய்த எல்லா துரோகங்களையும் கூட அவன் மன்னிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். இரண்டாவது பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். இஸ்மவேலர்கள் மூலமாய் அவங்க அடிமைகளை வாங்கி விலைக்கு விற்பார்கள். எகிப்திலே நல்ல விலைக்கு விற்பார்கள். அன்னைக்கு அடிமைகளை வாங்குகிற பழக்கம் இருந்தது. காசு கொடுத்து அடிமைகளை வாங்கி அவர்களை விலைக்கு விற்று அதன் மூலமாய் பெரும் பணம் சம்பாதிக்கிறார்கள் இந்த இஸ்மவேலர்கள். இவன் எகிப்துக்கு போகிறான். அந்த எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு தலையாரியா இருக்கிற போர்த்திபார் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டிலே கொண்டு இந்த யோசேப்பை விற்கிறார்கள். காரணம், இந்த யோசேப்பு பார்வைக்கு நல்ல அழகும் நல்ல கண்களும் நல்ல ரூபமும் சுருளான முடிகளும் உள்ள ஒரு அழகிய 17 வயது வாலிபனாக இருக்கிறான். யோசித்து பாருங்க. ஆமா, இவன் ரொம்ப நாளைக்கு வேலை செய்வான். இப்பதான் 17 வயசு ஆகுது. ஏறக்குறைய ஒரு 90 வயசு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் கூட வேலை செய்வான் என்று சொல்லி அந்த போர்த்திபார் என்ன பண்றானா, அவனை விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக அவனை நியமிக்கிறான். தன் மனைவிக்கு துணையா இருக்கும்படியாக, தன் மனைவிக்கு அன்றாட வீட்டு வேலைகளை செய்யும்படியாக தண்ணீர் எடுத்திருக்கலாம், வீட்டை சுத்தம் செய்திருக்கலாம், வீட்டை கூட்டி பெருக்கி இருக்கலாம், பாத்திரங்களை கழுவி இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு அங்க போனனால அந்த பார்வோனுடைய வீட்டை தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். யோசித்து பாருங்க. இந்த மன்னிக்கிற சுபாவம் உள்ள ஒரு மனிதன், மன்னிக்கிற குணம் பொருந்திய ஒரு மனிதன், தன் இருதயத்திலே பகையையும் வஞ்சகத்தையும் கோபத்தையும் வைத்துக் கொள்ளாத ஒரு மனிதன் எங்க போகிறானோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த யோசேப்பு அந்த போர்த்திபார் வீட்டுக்கு போனதான் தாமதம். அங்க இருக்கிற எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்த அந்த போர்த்திபார் குடும்ப தலைவன் யோசேப்பு எல்லா பொறுப்பையும் கொடுத்து, நீயே எல்லா பொறுப்பையும் நீ செய்துக்கோ, இந்த சாப்பாடு தவிர என்று சொல்லி அவன் எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பின் கையிலே கொடுக்கிறார். அந்த யோசேப்புடைய கையிலே பொறுப்பு கொடுத்து இன்னும் அதிகமாய் ஆண்டவர் அந்த போர்த்திபாவுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அந்த வீட்டிலே அந்த போர்த்திபாவுடைய மனைவி ஒருத்தி இருக்கிறாள். அவள் இந்த யோசேப்பின் மேல் கண் போட்டு இவனை எப்படியாவது பாவம் செய்ய வைத்து விட வேண்டும், துன்மார்க்கமான வழியிலே இவனை கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவள் முயற்சிக்கிறாள் என்று பார்க்கிறோம். அவன் வீட்டுக்குள் வரும்போதெல்லாம், யோசேப்பு வீட்டுக்குள் வேலை செய்ய வரும்போதெல்லாம் அவன் மேல் கண் போட்டு இவன் எப்படியாவது கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறாள். ஆனால் ஒரு நாளும் யோசேப்பு அவன் கைக்கு அகப்படவே இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது. அன்னைக்கு வீட்டில் யாரும் இல்லை, மற்ற வேலைக்காரர்கள். யோசேப்பு தனிமையாக அந்த வீட்டில் வேலைக்கு போகும்போது அவளுடைய வஸ்திரத்தை பிடித்து அவனை இழுத்து, நீ என்னோடு வந்து சயனி என்று சொல்லி அவனை வலுக்கட்டாயமாக பாவம் செய்ய தூண்டுகிறாள். இதை பார்த்த யோசேப்பு அங்கிருந்து தன் வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, தன்னுடைய கற்பு காக்கப்பட வேண்டும், தன் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரே ஓட்டமாக அவன் வெளியிலே ஓடி வந்து விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதோடு போயிருந்தா கூட பரவாயில்ல. இந்த போர்த்திபாவுடைய மனைவி பெரிய உத்தமி போல தன் புருஷன் வர்ற வரைக்கும் அவன் துணியை கையிலேயே வச்சிருந்து
இந்த எபிரேய பிள்ளையாண்டன் நீங்க இல்லாத நேரத்தில், வேலைக்காரர் இல்லாத நேரத்தில் என்னோடு கூட சரசம் பண்ணும்படி நம்முடைய வீட்டுக்குள் வந்தான் என்று சொல்லி ஒரு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாள். ஒரு பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாள். என் அன்புக்குரியவர்களே, இதை காரியத்தை கேட்ட அந்த போர்த்திபார், அவனுக்கு விஷயம் தெரியும், ஆனாலும் தன் மனைவி சொல்கிறாள் என்பதற்காக வேண்டி, அவனை விசாரிக்க வேண்டிய என்பதற்காக வேண்டி அவனை சிறைச்சாலையிலே அடைக்கிறான். சிறைச்சாலையிலே ஒரு குற்றம் செய்யாத 17 வயதுள்ள ஒரு வாலிபன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். அந்த போர்த்திபார் மேலேயோ அவன் மனைவி மேலேயோ அவனுக்கு கொஞ்சம் கூட கோபமோ கசப்போ வைராக்கியமோ இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின் நாட்களிலே யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வருகிறான். ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். எல்லா பதவிகளும் எல்லா பொறுப்புகளும், அதாவது எகிப்திலே இருக்கக்கூடிய ஒருவனாகிலும் யோசேப்பின் அனுமதியின்றி தன்னுடைய விரலின் நுனியை கூட அசைக்கக்கூடாது என்று பார்வோன் கட்டளையிட்டு விட்டார். அப்போ யோசேப்பின் விரல் அசைவில எகிப்து இயங்கினது. அவ்வளோ பெரிய பதவி. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பதவி கிடைச்சிட்டா, ஒரு அதிகாரம் கிடைச்சிட்டா, தனக்கு கீழே இருக்கிறவங்க, வயசுக்கு மூத்தவங்களோ இளையவங்களோ ஏதாவது தனக்கு விரோதமாய் செஞ்சிட்டா அவர்களை பழி வாங்குறதை நாம பார்க்கிறோம். அரசு அதிகாரிகள் பழி வாங்குறேன் என்ற ரூபத்தில் அவர்களை வேறு இடங்களுக்கு மாறுதல் செய்வதை பார்க்கிறோம். பொய்க்குற்றம் சாட்டி சஸ்பெண்ட் செய்வதெல்லாம் பார்க்கிறோம். ஆளையே காலி பண்றது கூட நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோசேப்பு இவ்வளவு பெரிய பதவியிலே வந்து விட்டார். அவன் விரல் அசைவுக்காய் எகிப்து காத்திருக்கிறது. அவன் விரல் அசைத்தால் போதும், என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு போர் வீரர்கள், எகிப்திய போர் ரெடியா நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் ரெடியா நின்று கொண்டிருக்கிறார்கள். அவன் நினைச்சிருந்தான் அந்த போர்த்திபரை அவன் தீர்த்து கட்டியிருக்கலாம். அவன் நினைத்திருந்தான் தன் மேலே பொல்லாத குற்றம் சாட்டினாலே அவன் மனைவி, அவளை அவன் தீர்த்து கட்டியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவன் செய்யவே இல்லைங்க. அப்படி செய்ததாக வேதத்தில் நமக்கு எங்கும் சரித்திரம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அதுதான் மன்னிக்கிற அந்த மனப்பான்பு. அவன் உள்ளத்திற்குள் அந்த காயங்கள் இருந்திருக்கும். அவன் உள்ளத்திற்குள் அந்த வடுக்கள் இருக்கத்தான் செய்தது. தன் சகோதரர்கள் செய்த அந்த வடுக்கள், காயங்கள், போர்த்திபாவுடைய மனைவி தனக்கு செய்த அந்த துரோகம் என்ற காயங்கள், போர்த்திபார் தனக்கு செய்த அந்த காயங்கள் எல்லாம் உள்ளத்திலே நிச்சயமாய் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் மன்னிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட அவன் இருந்தபடினால அவன் அவர்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அந்த காரியங்களை எல்லாம் ஒப்படைத்து அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனோடு கூட அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த 2 பார்வோனுடைய வேலைக்காரர்கள், ஒன்று திராட்சரசம் கொடுக்கிற அந்த பானபாத்திரக்காரன், இன்னொன்று பார்வோனுக்கு அப்பம் சுட்டு கொடுக்கிற சுயம்பாகி. இந்த 2 பேரும் என்ன தவறு பண்ணாங்களோ தெரியாது. இவர்களை தண்டித்து யோசேப்பு என்ற சிறைச்சாலையிலே கொண்டு போடுகிறார். இவர்களை விசாரிக்கும் பொறுப்பு யோசேப்பிடத்திலே வருகிறது. இவர் 2 பேரையும் விசாரி என்றது சிறைச்சாலை தலைவன் இந்த யோசேப்புக்கு கட்டளையிடுகிறான். இவர்களை பராமரித்துக் கொண்டு வருகிறான். ஒரு நாள் காலையில் அவர்கள் எழுந்த போது அவருடைய முகங்கள் கவலை அடைந்திருப்பதை இந்த யோசேப்பு கவனிக்கிறார். அப்ப யோசேப்பு அவங்களை பார்த்து கேட்டிருக்க கூடும், ஏன் கவலையா இருக்கிறீர்கள், உங்களுக்கு இங்க என்ன குறைவு, யாராவது சத்தம் போட்டாங்களா என்று கேட்டிருக்க கூடும். அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு சொப்பனங்களை இன்னைக்கு பார்த்தோம், 2 சொப்பனங்களை பார்த்தோம். அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. அப்படியா, பரவாயில்ல, அந்த சொப்பனத்தை ஏன்ட சொல்லுங்க, நான் முடிஞ்சா உங்களுக்கு அர்த்தத்தை சொல்றேன்னு சொல்லி யோசேப்பை கேட்கும்போது அவர்கள் 2 பேரும் தங்கள் சொப்பனங்களை சொல்லுகிறார்கள். யோசேப்பு அதை சரியாக தேவனுடைய கிருபையினால், தேவ ஞானத்தினால் அதை கணித்து அவளுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அதன்படி இந்த சுயம்பாகிகளின் தலைவன் கண்ட சொப்பனத்தின்படி அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று கூறுகிறான். பானபாத்திரனுடைய தலைவனோ அவன் மீண்டும் தன் ஸ்தானத்துக்கு உயர்த்தி வைக்கப்படுவான், மீண்டும்
பார்வோனுக்கு அவன் பானபாத்திரம் கொடுப்பான், திராட்சரசம் கொடுப்பான் என்று யோசேப்பு சொல்கிறார். அந்த குறிப்பிட்ட நாளிலே அவருடைய விசாரணை நாள் வந்தபோது அந்த சுயம்பாகிகளின் தலைவனை யோசேப்பு அந்த பார்வோன் தூக்கிலிடுகிறான், கொண்டு போடுகிறான். அந்த பானபாத்திரனுடைய தலைவனையோ மறுபடியும் அவன் கையிலே பானபாத்திரத்தை கொடுத்து அவனை மீண்டும் அவன் ஸ்தானத்திலே வைக்கிறான். இந்த பானபாத்திரம், இந்த சுயம்பாகியுடைய வேலை என்ன தெரியுமா? பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சாப்பாடு, பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட அந்த திராட்சரசம், இவைகளில் யாராவது விஷம் கலந்திருக்கக்கூடும் என்று சொல்லி அதை முதலாவது இந்த சுயம்பாகிகளின் தலைவன் அப்பத்தை எடுத்து பார்வோனுக்கு முன்பதாக சாப்பிட வேண்டும். அதுல ஒருவேளை விஷம் கலந்திருந்தால் அவன் செத்து விடுவான், பார்வோன் பிழைத்துக் கொள்வான். இதுதான் அவன் வேலை. அதுபோல திராட்சை ரசத்துல யாராவது விஷம் கலைத்திருந்தால் இந்த பானபாத்திரம் குடிக்கும் போது அவன் செத்து போய் விடுவான், பார்வோன் தப்பித்து விடுவான். இதுதான் அந்த வேலை. ஆமர்மையானவர்களே, இந்த சொப்பனத்தை சொல்லி முடிச்ச உடனே யோசேப்பு சொல்றான், பானபாத்திரக்காரன் சொல்றான், நீ போய் நீ விடுதலை அடைந்து வாழ்ந்திருக்கும் போது என்னை பற்றி பார்வோனோடு பேசி எனக்காக இந்த இடத்துல நீ விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா அந்த பானபாத்திரக்காரனும் தான் விடுதலை அடைஞ்சா போதும்னு சொல்லி அந்த வெளியில போன பிற்பாடு மிகுந்த சந்தோஷத்தினால யோசேப்பை மறந்தே போயிட்டான். யோசித்து பாருங்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ எனக்கு நன்மை செய்திருக்கிறாய், எனக்கு நல்ல காரியத்தை நீ சொல்லியிருக்கிறாய் என்று யாராவது நம்மிடத்தில் சொல்லிட்டு நமக்கு உதவி செய்யாமல் போனால் எவ்வளவு கோபம் வரும் அவங்களுக்கு, இல்லையா? பாரு, உங்களுக்கு எவ்வளவு நான் உதவி செஞ்சேன், இவங்க சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னேனே, ஆனா நன்றி கேட்டவங்களா இந்த 2 வருஷமா என்னை பற்றி பார்வோன்ட்ட பேசாம நான் இன்னும் சிறைச்சாலையில் வாடிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நிச்சயமா நமக்கு கோபம் வரும். ஆனா யோசேப்புக்கு அந்த கோபம் வந்ததாக தெரியவே இல்லை பிரியமானவர்களே. காரணம், அவனுக்குள் இருந்த அந்த மன்னிப்பின் மாண்புதான், மன்னிப்பின் மாண்புதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 2 ஆண்டுகள் கழிந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் 13 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கிறார். இப்போ பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனம் ரெட்டிப்பாய் வருகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு அர்த்தம் சொல்ல அந்த காலத்தில் எகிப்து தான் படிப்பிலேயும் ஞானத்திலேயும் கல்வி அறிவிலேயும் சாஸ்திரங்களையும் சிறந்து விளங்கினது. சிறந்த அறிஞர்கள் அங்கே இருந்தார்கள். எகிப்து தான் நாகரிகம் பெற்ற ஒரு நாடா இருந்துச்சு உலகத்துல. ஆனா அங்கிருந்த யாராலும் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல எல்லாம் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்வோன் சொல்லிட்டார், இந்த அர்த்தத்தை சொல்லாட்டி எல்லாருடைய தலைகளும் துண்டிக்கப்படும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரன் உணர்கிறான், ராஜா, மகாராஜா, என்னை மன்னிச்சிருங்க. நான் சிறைச்சாலையில் இருந்த போது, நானும் சுயம்பாய்த்தல் இருந்த போது நாங்கள் 2 பேரும் சொப்பனம் பார்த்தோம். அப்ப எங்களோடு கூட எபிரேய தேசத்திலிருந்து களவாடப்பட்டு கொண்டு வந்த ஒரு எபிரேய பிள்ளையாண்டன் எங்களோடு கூட சிறைச்சாலையில் இருந்தான். எங்களுக்கு அர்த்தம் தெரியல, எங்க சொப்பனத்துக்கு யாரும் சொல்லல. நாங்கள் அவன்கிட்ட எங்க சொப்பனத்தை சொன்னோம். அவன் உடனே அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை அவன் சொல்லிட்டான். அதன்படியே நடந்தது. சுயம்பாகிகளின் தலைவனை தூக்கி போடுவார் பார்வன் என்று சொன்னான். அதன்படி அவனை போட்டேன். பானபாத்திரக்க என்னை விடுதலையாக்கி மறுபடியும் என் உத்தியோகத்தில் வைப்பார் என்று சொன்னான். அதுபடி மறுபடியும் எனக்கு இந்த உத்தியோகம் கிடைத்தது என்று சொல்லி உடனே பார்வன் சொல்கிறான், உடனே அந்த யோசேப்பை வெளியே கொண்டு வாங்க என்று சொல்லி சிறைச்சாலைந்து குளிப்பாட்டி மாற்று வஸ்திரம் தரித்து அவரை வெளியே கொண்டு வந்து பார்வோன் முன்பாய் நிறுத்தினார்கள். பார்வோன் அவிடத்திலே சொப்பனத்தை அவன் சொல்கிறான். அப்ப யோசேப்பு சொல்றான், இந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தேவன் உமக்கு சொல்லுவார் என்று சொல்லி அவன் சொப்பனத்தை சொன்ன போது, நீர் கண்ட 2 சொப்பனமும் ஒன்றுதான். அது ஏன் ரெட்டிப்பாய் வந்தா சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது. இந்த எகிப்து தேசத்துல 7 வருஷம் நல்ல விளைவு இருக்கும், செழிப்பா இருக்கும். அதுக்கடுத்த 7 வருஷத்துல இந்த செழிப்பெல்லாம் மறைந்து போகும்படி பஞ்சம் உண்டாகும். ஆகையால் நீ செய்ய வேண்டியது, இந்த நல்ல காலத்திலே, செழிப்பின் காலத்திலே விளையக்கூடிய எல்லா தானியங்களையும் சேர்த்து வைத்து
பஞ்ச காலத்துக்கு உதவும்படியாக அதை நீர் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதற்கு தலைவராக யோசேப்புவை நியமிக்கிறார். உன்னை போல ஞானமும் அறிவும் ஆவியை பெற்ற மனுஷன் யாரும் இல்லை என்று சொல்லி அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அவனுக்கான எல்லா சகல காரியங்களையும் பார்வம் செய்து கொடுத்து, பார், சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் மேலே இருப்பேன், பாக்கி எல்லாம் நீ தான் பார்க்கணும். ஆம், இவ்வளவு அதிகாரம் வந்துருச்சு யோசேப்பின் கையில். ஆனால் அவனுக்குள்ள ஆணவம் இல்லை, அவனுக்குள்ள அதிகாரம் இல்லை. தன்னை கெடுத்த, குற்றம் சாட்டின, தன்னை மறந்த ஒருவரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் யோசேப்புக்குள் ஒரு துளி போலும் வரவே இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளவு அன்பாய், சாந்தமாய், தாழ்மையாய் இருந்தான். அங்கே ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பாக யோசேப்பு பேசப்படுகிறார். யோசேப்பு தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரன். அதுபோல் இயேசுவும் தன் ஒரே பிதாவாகிய தேவனுக்கு அவர் பிரியமான குமாரன். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட போது 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு விற்கப்பட்ட போது 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். தன் சகோதரரால் பகைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தன் இனத்தாரால், தன் சகோதரால் அவரும் பகைக்கப்பட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால் யோசேப்பு அந்த மன்னிக்கிற சுபாவம் அவனுக்குள் இருக்கிறது. உலகமெல்லாம் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த பஞ்சம் எகிப்தை மட்டுமல்ல, கானான் தேசத்தை விட்டு வைக்கவில்லை. கானானிலே யாக்கோப்புடைய குடும்பம், அதாவது யோசேப்புடைய தாய் தகப்பன், யோசேப்புடைய அண்ணன் இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க. அவங்களும் பசியால் வருந்துறாங்க. யாக்கோப்பு கேள்விப்படுகிறான், எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், நமக்கான கொஞ்சம் தானியத்தை வாங்கி கொண்டு வாங்க என்று தன் பிள்ளைகளை, அந்த 9 பேரையும் பென்யமீனை தவிர அனுப்புகிறார். 9 பேரும் எகிப்திலே தானியம் வாங்க வருகிறார்கள். யோசேப்பு அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அவர்கள் வருவதை பார்த்தபோது யோசேப்புக்கு 17 வயசு, தன் அண்ணன் தம்பி பிரியும் போது 13 வருஷம் தான் ஆகுது, கண்டு கொண்டான். தன் புத்தண்ணன் ரூபனிலிருந்து, சிமியோனிலிருந்து, லேவியிலிருந்து, யூதாவிலிருந்து, இசாக்காரிலிருந்து, காத்திலிருந்து, நப்தலிலிருந்து எல்லாரையும் பார்த்துட்டான். ஆனாலும் தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர்களுக்கு வேண்டிய தானியத்தை கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்து, அவனுக்கு கழுதைகளின் மேல் பொதியை கட்டி அவன் திரும்ப அனுப்புகிறார். வழியிலே சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்புகிறார். ஆம் அருமையானவர்களே, அவங்க மீண்டும் தானியம் கொள்ள வருகிறார்கள். மீண்டும் யோசேப்பு அவர்களை பார்க்கிறான். அப்பொழுதும் அவர்களுக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை. அவன் சொல்ற கடைசி ஹைலைட்டான ஒரு விஷயம் 50ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை எகிப்துக்கு வரும்படி விட்டு போட்டதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஜீவனத்தில் செய்யும்படி தேவனே என்னை முன்கூட்டி எகிப்துக்கு அனுப்பினார். நான் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நான் பராமரிப்பேன், உங்களை பழிவாங்க மாட்டேன், உங்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது தன் சகோதரர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய மேன்மை பார்த்தீங்களா? ஆமாங்க, நீங்களும் இந்த நாட்களிலே குடும்பத்தில் சகோதரனோடு, அண்ணனோடு, தம்பியோடு, மாமானோடு, மச்சானோடு, அண்ணனோடு, தம்பியோடு, அப்பாவோடு, பிள்ளைகளோடு கூட வைராக்கியம், கோபம் கொண்டிருக்கிறீர்களோ, நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்களோ, அது உங்களுக்கு தான் கேடு. நீங்க மன்னிக்க எப்போதும் ரெடியா இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 22, 21, 22 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாங்க, அந்த 7 என்ற வார்த்தை பரிபூர்ணமாய் மன்னிக்க வேண்டும். சில சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா மறக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, யோசிப்பு அப்படி இல்லைங்க. யோசிப்பு அவங்களை மன்னிச்சுட்ட போன்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துருப்பான், எப்படி கட்டிப்பிடிச்சு அழைச்சிருப்பான். மன்னிப்பது என்பது மறத்தல். என் அண்ணன் தம்பி எனக்கு ஒண்ணுமே செய்யல, அவங்க எனக்கு தீமையே செய்யல என்ற நிலைமைக்கு வருவதுதான். அதே 18ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும்
உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஜாக்கிரதை. தேவனுடைய வார்த்தையால் நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது. நாம் மற்றவருடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். மனைவி உங்களுக்கு உருவமாய் தப்பு பண்ணிருக்காங்களா, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. புருஷன் உங்களுக்கு உருவமாய் தப்பு பண்ணியிருக்காரா, மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. பிள்ளைகளுக்கு உருவாய் பெற்றோர் தப்பு பண்ணியிருக்காங்களா, பிள்ளைகள் மன்னிச்சிருங்க. பெற்றோருக்கு உருவாய் பிள்ளைகள் தப்பு பண்ணி பெற்றோர்கள் மன்னிச்சிருங்க. உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரர்கள், யாரா இருந்தாலும் சரி, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக்கோங்க. அது கிறிஸ்துடைய சுபாவம். நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி மறக்கவும் வேண்டும். ஆமாங்க, நம்ம ஆலயத்துக்கு போற மக்களா இருக்கலாம், சர்ச்சைக்கு போறவங்களா இருக்கலாம், விசுவாசியா கூட இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லலாம், ஆவிக்குரியவன் என்று சொல்லலாம். ஆனால் எத்தனை பேர் இன்றைக்கும் கசப்போடும் வைராக்கியத்தோடும் கூட கர்த்தருடைய பந்திலே கை வைக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு சகோதரனை மன்னிக்காதபடி நீ காணிக்கப்பட்டில் காணிக்க போடுகிறாய், அது காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது உனக்கு தெரியுமா? அப்படினால் மன்னிப்பும் ஆசீர்வாதமும், மன்னித்தால் நிச்சயம் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்குள் வருவதற்கு ஆண்டவரத்தில் நீ கேள். அன்றைய எந்த சூழ்நிலையும் எவரையும் நான் மன்னிக்கிற ஒரு இருதயத்தை தாங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, தன்னை சிலுவையிலே அறைந்த, ரத்தம் சிந்த வைத்த, தன் முகத்திலே காரி துப்பின, தன்னை கன்னத்திலே அடித்த, தன்னை ஏளனம் செய்த, தன்னை சாசு பிடித்தவன் என்று சொன்ன ஒவ்வொருவரையும் கூட அவர் எவ்வளவு அருமையாய் மன்னித்தார். தன்னை தோட்டத்தில் சிறைபிடிக்க வந்த அந்த போர் சேவருடைய வலது காதரை பேதுரு வெட்டின போது அவரை கடிந்து கொண்டார். பேதுருவை ஒரு பட்டயத்தை உரையில போடு, என் பரமபிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தேவ தூதர்களை அனுப்ப மாட்டார் நினைத்திருக்கிறாயா என்று சொல்லி அந்த காதை எடுத்து அதை அவனுடைய செவியிலை வைத்து முன்போல உள்ள காது போல அவரை சுஸ்தமாக்கினாரா. இதுதாங்க மன்னிப்பும் மறக்கிறது. நம்ம ஆண்டவரத்தில் கற்றுக்க, நான் ஒரு கிறிஸ்தவன் மாறுதட்டிக்குள்ள எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஊழியக்காரன் என்று இருதயத்திலே கசப்பையும் வைராக்கியத்தை வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. மனப்பூர்வமாய் மன்னிப்போம், ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்றுக்கொண்டது பூமியில ஜெய் ஜெய் என்று வாழ்வோம், நித்திய ராஜ்யத்திலேயும் நாம் பங்கடைவோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மன்னிப்பதினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை உம்முடைய வேதம் எங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் மன்னிக்க முடியாதபடி தன் இருதயத்திலே புகைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை கற்றுக் கொடுங்க. ஆமாண்டவரே, அந்த கசப்பு ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மறையட்டும் ஆண்டவரே. தனக்கு எவ்வளவுதான் துரோகம் செய்திருந்தாலும் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்கிற ஒரு தன்மை, உம்முடைய குணம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரட்டும் இன்றைக்கு ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மன்னிப்பு இல்லாமல், மன்னிக்கிற சுபாவம் இல்லாமல் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறார்களப்பா. அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், நான் இன்றைக்கு உண்மையாகவே மன்னிக்கிற சுபாவங்களை நான் இனிமேல் மன்னிக்கிற மகனாய் மகளாய் இருப்பேன், யார் எனக்கு விரோதமா என்ன செய்தாலும் நான் அவர்கள் மேல கோபப்பட்டு பழிவாங்க மாட்டேன், அவனை மன்னிச்சிருவ மனப்பூர்வமா என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஏதாவது உடைய கரம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொடுவதாக என்று சொல்லிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நல்ல செய்தி கேட்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த காணொலியை ஒவ்வொருவரோடும் பிரிந்து செல்லாமல் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென்.